இந்த நியூ சேர்மன் அஜய்குமார் சார் அவரே டஃப்னு ஒத்துக்கிட்டாரு. ஓகே ஃபைன், நல்ல வேலை ஒத்துக்கிட்டாரு, சந்தோஷம். எனக்குமே என்னென்னா பர்சனலாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டஃப்பாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் கொஞ்சம் சென்சிபிளாக டஃப்பாக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோடய பாயிண்ட். அதாவது இந்த வருஷம் பேப்பர் வந்து கொஞ்சம் சென்சிபிளாக இல்லை, டஃப்பாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் சென்சிபிளாக டஃப்பாக இல்லை, அதான் பிரச்சனை. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கொஸ்டின் சொல்கிறேன் கேளுங்களேன். அந்த நோபல் ப்ரைஸ் கொஸ்டின், ஒருத்தர் யூகேயில் பிறந்து அமெரிக்காவில் வேலை பார்த்து நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. ஹூ இஸ் தட் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவ்வளோ ஃபேக்ட் தேவையா? நம்ம எல்லாருமே யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறவங்க என்ன பண்ணுவோன்னா, நோபல் ப்ரைஸ் கான்செப்ட்ஸ் படிப்போம், நேம்ஸ் படிப்போம் அஃப்கோர்ஸ். பட் ஆனால் ஒருத்தரோட பயோகிராஃபியெல்லாம் பெருசாக யாரும் படிக்கிறது இல்லை. பட் இந்த இடத்துல எதுக்கு அவ்வளோ ஒரு லெவல் ஆஃப் டஃப்னஸ், ஃபேக்சுவல் லெவல் அவ்வளோ இருக்கணும்? அது கொஞ்சம் சென்சிபிளாக இல்லையே அப்படிங்கிறது என்னோடய கருத்து. சரிங்களா? அது கொஞ்சம் சென்சிபிளாக இருந்திருக்கலாம். இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த யூஎன் பீஸ் கீப்பிங் மிஷன்ஸ், ஒரு 4 மிஷன்ஸ் அப்ரிவேஷன் கொடுத்துட்டு இயர்ஸ் கொடுத்து மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கேட்டிருந்தாங்க. சத்தியமாக என்னால் அதெல்லாம் ஒத்துக்கவே முடியலை. அதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக போகிறவங்களுக்கு அப்படியே அவ்வளோ ஃபேக்சுவலாக ஒரு கொஸ்டின் தேவையா? இன்றைக்கி வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியராக ஏஐ வந்துருச்சு. ஃபேக்ட்டுங்கிறது யார் வேணால் எப்போ வேணால் ஈஸியாக எடுத்துக்கலாம். பட் ஆனால் அனாலிட்டிக்கலாக யோசிக்கிறது, அந்த அனாலிட்டிக்கல் எபிலிட்டி, ஸ்கில் செட்டுங்கிறதான் இங்கே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் பேப்பர் வந்து கொஞ்சம் அதில் எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சோ, அதனால் இந்த லெவல் ஆஃப் டஃப்னஸ் வந்து சரி அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அவ்வளோதான்.